அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை தான். ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிகளுக்கு கூடும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிகள் உலகத்தையே ஜெயிப்பாங்களாம். ஆனபடினாலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2:15-16-17. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஏனென்றால் இவைகள் எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஆமேன். அது பண்டிகை நாளானாலும் ஓய்வு நாளானாலும் இன்னும் இல்லையா போஜன காரியம் என்றாலும் எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழல். அது மட்டுமல்ல, அவைகளுடைய பொருள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொருள் முந்தினதா, நிழல் முந்தினதா? பொருள் முந்தினதா, நிழல் முந்தினதா? பொருள் இருந்தால் தானே நிழல் வரும். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு நிழல் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தார். அவரை பற்றி தானே எல்லாவற்றையும் நிழலாக பல காரியங்களை பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியில் இந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் வரும் காரியங்களில் நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமேன். சங்கீதக்காரன் கூட 81வது சங்கீதம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது 3வது வசனம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பிரமாணமாக நியமமாக கொடுக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். தொடர்ந்து இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும், நான் சொன்னேன், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் தேவனுக்கு அது என்றென்றைக்கும் நியாயமாக இருக்கிறது. இஸ்ரவேலரானாலும் யாக்கோபானாலும் யூதரானாலும் எல்லாருமே இதை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க பண்டிகைகளை கொண்டாடி வந்தாங்க. ஏனென்றால் வரப்போகிற நித்தியத்தில் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரம் என்றே ஏசாயா 33வது அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். அதை மட்டும் வாசிங்க. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். அல்லேலூயா. மீதி உள்ள காரியங்கள்லாம் நிறைய இருக்கு, அது முக்கியம் இல்லை. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். அப்படி என்றால் தேவ தரிசனமுள்ள ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியம். அதில் தான் வளர்ச்சியை நாம் அறிய முடியும். கர்த்தருக்காக எப்படி ஜீவிக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் பண்டிகைகள் என்று சொல்லுவது. பண்டிகைன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். போன வாரம் சிலருக்கு பண்டிகை வந்துச்சு,
லட்சக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி ஆடுகளை வாங்கி அங்கே உகாதியை கொண்டாடினாங்க இல்லையா? ஒப்புட்டையெல்லாம் யாராவது கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருப்பாங்க, தெரியல. ஆமாம், பாருங்கள், பண்டிகைன்றாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு மாதிரி எப்படியே பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன பண்டிகை பற்றி சொல்ல போகிறாரோ. கிறிஸ்மஸ் பண்டிகை போயிடுச்சு, புது வருஷ பண்டிகை போயிடுச்சு. நமக்கு ஒரு பண்டிகை எப்போதுமே பண்டிகை தான். ஞாயிறு காலை ஆராதனை நமக்கு ஒரு பண்டிகை. அல்லேலூயா. அப்படி தான் நாங்கள் எப்போவுமே கர்த்தருடைய சமூகம் வந்தாவே பண்டிகையின் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷம் உண்டு. நாங்கள் தூங்கினாலும் எங்களை ஆத்மா விழித்திருக்கிறது, எழுந்து காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. இதெல்லாம் எதனால் வருகிறது? சந்தோஷத்தினால. பண்டிகையின் சந்தோஷம். பண்டிகையின் சந்தோஷம் இல்லாட்டா தூங்கு மூஞ்சி போல் பெட்ஷீட்டை முகத்தையும் மூடி ஆள் தான் படுத்திருக்கா அல்லது மூட்டை தான் இருக்கான்னு சிலர் கிடப்பாங்க. அப்படி அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட 7 மணிக்கு எழுந்திருக்கிற அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பலை. பிரியமானவர், அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு பண்டிகை என்றால் அதுக்கு எவ்வளோ ஆயத்தம் பண்ணணும். அதே போல தான் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது என்றால் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன், அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, கை தட்டி கர்த்தரை கம்பீரமாக ஆர்ப்பரித்து பாடி. அதனால தான் 81வது சங்கீதம் 1, 2, 3 படிக்கிறோம். கீர்த்தனம் பாடி, சங்கீதம் பாடி, கை கொட்டி ஆர்ப்பரித்து அவன் தம்பூர் வீணை எடுத்துக்கொண்டு நினைச்சு நம்ம கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பண்டிகை நாட்கள் மிக முக்கியமான காரியம். பண்டிகை வந்த உடனே புது ட்ரெஸ்ஸு, நல்ல ஆகாரம், இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எத்தனை ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் சிலருக்கு பண்டிகை வந்த உடனே ட்ரெஸ் மாற்றணும் அல்லது நல்ல ஆகாரங்கள் செய்ய நினைக்கிறாங்க. அதாவது போஜன பதார்த்தத்தை அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரமாக்கப்படுகிறது, நல்லது. அந்த கிருபையோடு கூட சத்தியமும் வருகிறது. ஆகவே சத்தியமும் கிருபையும் என்று நான் கடந்த வாரத்தில் ஒரு பாட்டு பாடணும். அந்த சத்தியமும் கிருபையும் சேர்ந்து வரும்போது நான் போஜனத்துக்கோ பதார்த்தத்துக்கோ வஸ்திரத்துக்கோ முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் கர்த்தரை நாம் ஆர்ப்பரித்து பாடி அந்த பண்டிகையின் சந்தோஷத்தை அனுபவிப்பது தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த பூமியிலேயே நாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம்? சீயோன் இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்கிறது. எருசலேம் இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று தான் சொல்கிறது. இங்கே நிலநாட்டமாக நம்ம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பொருளாக ஒரு நாளில் இயேசுவோடு கூட நல்லா இருந்து அங்கே போய் நாம் அவரோடு கூட நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு மார்க் போட்டுருவார். ஆமென். நான் இப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் அவிசுவாசத்தினால பிரவேசிக்காமல் போன பழைய ஏற்பாடு ஜனங்களை பொருளாதபடி விசுவாசத்தோடு நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே தேவ ஜனங்களுக்கு பண்டிகைகளை சொல்லியிருக்கிறார். இன்னென்ன பண்டிகை இதுக்காக நீங்கள் கொண்டாடணும். அதனுடைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன, நிஜமான வாழ்க்கை என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பண்டிகைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அல்லேலூயா என்று சொல்லுகிறதுலே நமக்கு ஒரு பெரிய பண்டிகையின் சந்தோஷம் வருகிறது. எனக்கே தெரியாமல் வந்துருச்சு, மன்னிச்சுக்கொள்ளுங்க. உண்மைதான். நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இந்த பண்டிகையின் சந்தோஷம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தானே நம்முடைய பலன். ஆமேன். வேற எந்த பலன் நமக்கு இல்லை. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோட இருப்பார். ஆகவே லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வச்சுக்கொள்ளுங்க. அங்கே பண்டிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகைகள் எல்லாம் நாம் ஏன் ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும், அதனால் நமக்கு பின் விளைவு என்ன, அதில் என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் சுருக்கமாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். லேவியராகம் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 6 நாளும் வேலை செய்யணும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அல்லேலூயா.
6 நாளும் வேலை செய்யணும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலாகிய ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், ஒரு வேலையும் செய்யலாகாது. அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக, கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக கருதப்படுகிறது. ஆமென். இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால், 400 வருஷம் இரவு பகலாக பாடு, கஷ்டங்கள், போராட்டங்கள், அவங்க எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அதில் பார்வோனும் அவனுடைய ஆளோட்டிகளும் திருப்தி ஆகாதபடி கடுமையாக கொடுமையாக வேலை செய்ய வாங்கினாங்க. எல்லா பலனையும் அவங்க உறிஞ்சி போட்டாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த தேவ ஜனங்கள் இப்போ என்ன செய்திருக்கிறாங்க? விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 81 சங்கீதம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. படிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன், அதை நிரப்புவேன். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ ஜனங்கள் அந்த நாளில், விடுதலை பெற்ற நாளில் பாட்டு பாடினாங்க இல்லையா? மீரியாம் பாடினால் எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க. அந்த செங்கலின் ஓரத்தில் அவன் கடந்து வந்த பிற்பாடு கர்த்தரை துதியுங்கள், ஒரு கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவங்க என்ன செய்தா? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க மனமடிவாக போகல. கர்த்தர் அவங்களுக்கு செய்த எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப சோர்ந்து போனாங்க. எபிரேய தேவனை நோக்கி அவங்க கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென். எவ்வளோ கஷ்டம்! செங்கல் அறுக்க வேண்டும், ஆனால் வைக்கோல் கொடுக்க மாட்டோம். அவங்க வேலை செய்யணும், பொருளை கொடுக்க மாட்டோம். எப்படி அது துரோகமான காரியம் பாருங்கள். அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அல்லேலூயா. உழைத்து உழைத்து ஓடா போய் அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்ட பிற்பாடு விடுதலை கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உழைப்பில் பாடுபட்டு கஷ்டப்பட்டீங்கன்னு அந்த 6 நாள் வேலை செய்து இப்போ என்ன செய்யணும்? 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமென். இது ஒரு பிரமாணமாக தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் ஆலோட்டிகளும் அவங்களை வெகுவாக அவங்க பாடுகளுக்கு உட்படுத்தினாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். எகிப்தில் அவங்க இருந்தபோது யாருக்கு அவங்க சொந்தம்? பார்வோனுக்கும் சொந்தமாயிட்டாங்க. இப்போ வனாந்திரத்துக்கு, அதாவது அவங்க விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தில் வந்த பிற்பாடு யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். மீட்கப்பட்ட பாவி யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பினுடைய பாவ மன்னிப்பினுடைய அந்த பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இந்த ஓய்வு நாள் பண்டிகை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். உபாகமம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மோசே திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க. 5:1 முதல் 3 வசனங்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். முற்பிதாக்களோடு அவர் பண்ணவில்லை, இப்பொழுது நம் உயிரோடு இருக்கிற நம்மிடத்தில் அந்த உடன்படிக்கையை பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். அல்லேலூயா. 15வது வசனத்தை பாருங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திற்கு வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்பதை நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நானும் நீங்களும்
பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே, பல தீமையான பொல்லாத அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் நாம் சோர்ந்து தளர்ந்து பாரத்தோட கண்ணீரோட நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்தார். விடுதலை நாயகர். ஓங்கி புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அதே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாரா இல்லையா? ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்களை நீர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூவி அழைத்து அந்த சத்தத்தை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள். அந்த நாளிலே மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 67வது ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தருடைய நாளில் நான் இருக்காம அந்த ஆலயத்தில் இல்லாமல் இருக்கிறது என்றால் விரல் விட்டு சொல்லக்கூடிய காலம்தான் இருக்கும். அதுவும் எங்காவது போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கும். அப்படி என்றால் பாருங்களேன், அந்த ஞாயிறு கர்த்தருடைய நாள் என்று சொல்வதற்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரொம்ப சாதாரணமாக சில நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த நாளில் உங்களுக்கு எத்தனை நஷ்டம் வருகிறது இன்னைக்கு கவனிக்கிறது இல்லை. இப்போ இல்லை, பின்னாடி வருது. ஆகவே அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதுதான் இந்த உண்மையான ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்கிற ஆசரிப்பாக இருக்கிறார். அது அவங்களுக்கு நிலநாட்டமாக கொடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதல். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் சமாதான நதியை தந்திருக்கிறார். என் கற்பனையிலே கவனித்தாய் ஆனால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போல் இருக்கும். ஏன் நதியை போல் இருக்குன்னு சொன்னாரு? இந்த சமாதானத்துக்கு எடுக்க எத்தனையோ டஸ்ட் நதியில் விழும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், நிற்காதாங்க. எத்தனையோ பிரச்சனை வரத்தான் செய்யுது, சோதனை வரத்தான் செய்கிறது. ஆனால் அவையெல்லாம் ஒன்றும் தங்கி அது அழுகி அல்லது குப்பையாகி அது அங்கே தங்கி நம்ம கெடுக்காதபடி நதி சமாதான நதியை போல் இருக்கிறது. ஆமேன். 48ஆம் அதிகாரம் ஏசாயா 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருந்து. எவ்வளவு அழுக்கு வந்தாலும் அந்த சமுத்திரத்தின் அலை எப்படி சுத்திகரிக்கிறதோ அது போல தேவ நீதியை ஆண்டு நமக்குள்ள நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? உங்க ரட்சிப்பு மிக முக்கியம், ஆரம்பம் முக்கியம். ஒருவேளை அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் அது சரியில்லை என்றால் முற்றும் கோணையாக மாறிடும். உங்கள் ரட்சிப்பை குறித்து எப்போதும் செக் பண்ணி பார்த்துட்டு, மனம் திரும்பலை குறித்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அதில் ஏதாவது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது தேறி வராது, இறுதி வரைக்கும் வருவதே இல்லை. ஆகவே தான் பிரியமானவர்களே, நாம் அந்த நம்ம வாசித்தோம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால உன்னை அவர் விடுவித்தார், ஆகையால் என்ன செய்யணும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் சொல்லிட்டேன். வருத்தப்பட்டு பாரசுங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இளைப்பாறுதல் யாருக்குள்ள இல்லையோ அவங்க இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. ஆமேன். அதான் காரணம். இந்த இளைப்பாறுதல் உண்மையாக உங்களுக்கு இல்லை என்றால் பரிசுத்த ஓய்வு நாள் என்ன செய்கிறோம்? பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுகிறோம். நம்ம சாதாரண உலக பிரகாரமான மனுஷராக மாறிவிடுகிறோம். ஆகவே தான் நம்முடைய ஆத்மாவுக்கு எப்போதும் நம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை படிச்சிங்கன்னா, மத்தேயு 11:20-30, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரே. அல்லேலூயா. ஆகவே அவர் கனமான பாரமான காரியத்தை நம்ம மேலே வைக்காம நாம் எதை கைக்கொள்ள வேண்டுமோ, எந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டுமோ அதுக்கு வேண்டிய கிருபையும் கூடவே தருகிறார். ஆமென். அல்லேலூயா.
இது என்ன உபதேசம், கடினமான உபதேசம் சில சொன்னாலும் நாம் அந்த சத்தியத்தை கேட்கும்போது சத்தியத்தில் நடக்கக்கூடிய கிருபையும் கூடவே தருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே காரியம் எச்சரிப்பாக, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கேட்டவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவங்க பிரவேசிக்கலை. ஆனால் விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் அதில் பிரவேசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசி, நீ பதற வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நீ காத்து கொண்டால் கடைசி ரட்சிப்புக்கும் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2வது பண்டிகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5வது வசனம், லேவியராகமம் 23:5. சீக்கிரம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அல்லேலூயா. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை என்று நாம் பார்க்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் எவ்விதமாக வெளியே கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறும் பொருட்டாக ஒவ்வொரு வருடமும் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் இந்த பஸ்காவை என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. 1ஆவது மாதம் 14ஆம் தேதி மாலை நேரத்தில் அந்தி வேளையில் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த பஸ்கா என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பஸ்காவாக இருக்கிறார். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைங்க, மனம் திரும்புதல்ல பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ரத்த புண்ணியத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு, நம்ம ஆத்மாவுக்கு பரிகாரமாக பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ரத்தமே நம்முடைய ஆத்மாவுக்கு பரிகாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வந்த பிறகு 1ஆவது மாதம் 14ஆம் தேதி மாலை நேரத்தில் இந்த பஸ்காவை அனுசரிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறணும். எதுக்காக? அவங்களுக்கு நினைவு இருக்கும், பின்னாட்களில் அவங்க சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பஸ்காவை நீங்கள் ஆசிரியர்கள் கேட்டால் உடனே சொல்லுவாங்க, எங்கள் தேவன் எங்களை எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுவிப்பதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார், அது நிமித்தமாகத்தான் நான் விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஆக பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகையை அவங்க ஆசரிக்க வேண்டியிருந்தது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பார். எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் என்பதை நீங்க நினைத்து பார்க்காவிட்டால் நன்றி கெட்டவராக போயிருவீங்க. ஒரு பின்னாட்களில் கர்த்தரை விட்டு தூரமாக போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும். ஆகவே வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்ன செய்யணும்? நோக்கி பார்த்து இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆசரிக்கிறதான ஒரு அனுபவம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய ரட்சிப்பை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கா இல்லைங்களா?
அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்க. அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிறோமே, நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. எதுக்காக? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ன செய்கிறாரு? பங்கடைய செய்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை இது. இன்னும் தூங்கி கொண்டிருப்பதுக்கு நேரம் இல்லை. அங்கே என்ன பார்த்தோம்? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று அறியுங்கள். நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து வாசிக்கிறோம், நாம் விசுவாசிகள் ஆன போது, ரட்சிக்கப்பட்ட போது, விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இருக்கா இல்லைங்களா? இன்னும் அங்கே தான் இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இவ்வளவு வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை நமக்கு தந்து அவருடைய ரத்தத்தினால உண்டாகிற மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்தது போல இந்த புதிய ஏற்பாட்டிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசரிக்கணும், அவரை புசிக்க வேணும். அதனால தான் மூன்றாவது பண்டிகை குறித்து நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலிருந்து, லேவியராகமம் 23:6, அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, 14ஆம் தேதி மாலை வேளையில பஸ்கா அடிச்சாச்சு. இப்ப 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்தணும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது மாதம் 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை இல்லையா? அந்த பண்டிகை எத்தனை நாள்? 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 7 நாளும் தகன பலி செலுத்த வேண்டும். முதலாம் நாள் 7ஆம் நாள் ரெண்டுமே கர்த்தருக்கு முக்கியமான நாள். ஆமேன், அல்லேலூயா. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மூன்றாவது பண்டிகை. ஆமேன். அவங்க இவ்விதமான ஒரு பண்டிகை ஆசிரிக்க கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த புதிய ஏற்பாட்டில் நாமும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பத்தை அல்ல, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும். பழைய புளித்தமா என்ன? துர்குணம், பொல்லாப்பு, எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பலவிதமான பொல்லாத புளிப்பு. பாருங்க, துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். எப்படி பண்டிகை ஆசரிக்கணும்? புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு நமக்கு வேண்டாம். துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்வது பரிசுத்தமாகுதலை குறிக்கிறது. இதுவரைக்கும் எத்தனையோ பொல்லாத சுபாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோம், அதில் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இப்பொழுது புளிப்பில்லாத அப்பத்தோட என்ன செய்யணும்? பண்டிகை ஆசரிக்க வேண்டும். 9, 10, 11 வசனங்கள். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியது. சரி, நீங்க இதை பார்த்து கொள்ளுங்கள். அதாவது பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்ததான ஒரு அனுபவத்தை தான் நீங்க பார்க்கணும். துர்குணம் பொல்லாப்பு இது நீக்கிட்டு என்ன செய்யணும்? துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு என்று சொல்வது நாம் ஒரு வேறுபாடு ஜீவியை செய்யணும். எங்கே வேறுபாடு ஜீவி இருக்கிறதோ அங்கே தான் பரிசுத்தத்தை காண முடியும். எல்லாரும் ஒன்று, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல. எல்லாரையும் நேசிக்கிறோம், அது வேற. ஆனால் நம்ம வேறுபாடு ஜீவியத்தை கை கொள்ளும்போது தான் நிச்சயமாக பரிசுத்தத்தில் வளர முடியும். அதனால தான் பேதுரு முதல்ல சொல்லிட்டார், பின்னும்
அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. 2:40 அப்போஸ்தலர் 2:40 பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. என்னெல்லாம் சொல்லிட்டாரு? பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் உலகத்தோட பாரம்பரியத்தோட மற்ற மனுஷரோடு கூட ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பரிசுத்தத்துக்கு கேடு விளைவிப்பாங்க. உங்கள் பரிசுத்தமாகுதல் என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கன்னு சொல்லி இப்போ சொல்லலாம். ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது நழுவி போயிடுவீங்க. ஆகவே நல்ல ஒரு கட்டுப்பாடோடு கூட வேறுபாடு ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பேதுரு சொன்னார், மாறுபாடு உள்ள சந்ததி என்று. அந்த சந்ததியில் எப்படி மாறுபாடான ஆட்கள் இருந்தாங்களோ அதுபோல் இந்த சந்ததியிலும் மாறுபாடான ஆட்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களை விலகி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு ஞானஸ்தான சத்தியத்தை நிறைவேற்றின தேவனுடைய பிள்ளைங்க பரிசுத்தமாகுதலை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், வேறுபாடு ஜீவியம் செய்ய வேண்டும். வேறுபாடு என்று சொல்கிற இடத்துல தான் பரிசுத்தத்தை காண முடியும். தவறான உபதேசத்திற்கும் தவறான மனிதனுடைய ஐக்கியத்துக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் பரிசேயர் சதுசேயர் என்கிற புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை. நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லல, நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று பார்த்தீங்களா? மாறுபாடான தவறான பிழையான மாயையான இந்த பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் கிருபையினால நமக்கு அருமையான சுவிசேஷத்தை தந்திருக்கிறார், உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கு மாறாக பவுலே சொல்றாரு, நான் சொன்ன சுவிசேஷத்துக்கு விரோதமாக நானே பேசினா கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதனை வந்து சொன்னா கூட என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொன்னார். பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் எப்படி பாருங்களேன். ஆரம்பத்தில் நல்ல ஊழியம், நல்ல உபதேசம், நல்ல விசுவாசம், நல்ல போராட்டம் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே சுவிசேஷத்துக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உலக பிரகாரமான ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதை குறித்து நான் கவனமாக இருந்து இந்த பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த வேண்டும். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு கடைசி வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது அதான் முக்கியம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இல்லை என்றால் அவருக்கு குமாரரும் குமார்த்தியிலுமாக நாம் இருக்க முடியாது என்றால் முடியாது தான். ஆகவே வேறுபாடு ஜீவித்தை காத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் படிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த. அல்லேலூயா. அப்போ அசூசி அப்பப்போ தூசி மேலே ஒட்டும், தூசி உதறிவிட்டு எழுந்திருந்து நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணும், பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையானது ஒரு வேறுபாடு ஜீவியம், பரிசுத்தமாகுதலை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் கண்டிப்பாக கடைப்பிடித்தால்தான் நாம் தொடர்ந்து வளர்ச்சி அடைய முடியும், மேன்மை அடைய முடியும், தேர்ச்சி அடைய
முடியும். நான்காவதாக 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். கொண்டு வரணும். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத் தொடங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பிற்பாடு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. இது ஒரு பகுதியில அறுப்பு கால பண்டிகை. தேசத்தில் குடியிருந்து வெள்ளாண்மையை அறுக்கும்போது அது ஒரு கதிர்க்கட்டை எடுத்து வைத்து அதை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அதை படைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அறுப்பு கால பண்டிகை என்றும் அதையே பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த முதலாம் ஓய்வு நாளிலே கொண்டு வந்த பிற்பாடு 7 ஓய்வு நாள் கடந்து 50ஆவது நாளிலே அந்த கதிர்க்கட்டை தேவ சமூகத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம் 2 அப்பங்களாக. 16-17 வசனங்கள். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. சரி, அது நீங்க பார்த்து கொள்ளுங்க. அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்க்கட்டு அசைவாட்டின பின்பு 50ஆவது நாள் இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டதன்படி நாள் 50 என்றால் பெந்தகோஸ்தே, பென்டி என்றால் 50 என்று ஆங்கிலத்தில். ஆகவே 50ஆவது நாளில் இந்த பண்டிகை ஆசரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதில் என்ன செய்யணும்னா, ஒரு மரக்காலில் 10 பங்கு. அதை படிங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. ஆமென். அல்லேலூயா. சிலர் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க, ஓய்வு நாள் பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை இன்னும் கொண்டாடலை. பெந்தகோஸ்தே பண்டிகை என்ன? ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த நாள், முதற்பலனாக மாற்றப்படக்கூடிய அந்த நாள். அந்த நாள் எந்த நாளோ தெரியல சிலருக்கு. அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படியோ அப்படி என்றால் ஆவியான நான் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தானே அப்படி வருகையிலே போக முடியும். அப்படி தானே? ஆமேன். அல்லேலூயா. ஆவியின் கூட்டத்துக்கு நடத்துங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜெபிங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவ ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் அவர் இலவசமாக கொடுக்க ஊற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரக்காலிலே 10 பங்காக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்கள் ஒரே மாதிரி செய்து அந்த 2 அப்பமும் முதற் பலன் தான். 2 அப்பங்களும் முதற் பலன் தான். அதை தேவ சமூகத்தில் கொண்டு வைக்கப்படுவது போல அந்த பெந்தகோஸ்தே நாளாகிய 50ஆவது நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் வாசித்து பார்த்தீங்கன்னா 50ஆவது நாள் பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்றாக கூடி வந்தாங்க. அங்கே 120 பேர், ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 120 பேரில் சில சீஷர்கள் இருந்தாங்க, சிலர் விசுவாசிகள் இருந்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. இப்படியும் சொல்லலாம். 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தன் கெட்டு போனாலும்
திரும்பவும் சீட்டு போட்டு 1ஆம் அதிகாரத்திலேயே மத்தியாசை தெரிந்து கொண்டாங்க. 12 அப்போஸ்தலர்களும் 108 விசுவாசிகளுமாக டோட்டலாக 120 பேர் கூடியிருந்தாங்க. ஆமேன். இந்த 2 கூட்டத்தாருமே யார்? அவங்க முதற் பலன். எப்படி முதற் பலன்? ஆவியின் முதற் பலன், அபிஷேகத்தினால முதற் பலன். அவருக்கு சொந்தமானவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13, 14 பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படியே மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. பெந்தகோஸ்து நாளில் உருவாக்கப்பட்ட 2 கூட்டத்தார். ஒரு கூட்டம் விசுவாசிகள், இன்னொரு கூட்டம் ஊழியர்கள். ஊழியரும் முதற் பலன், விசுவாசிகளும் முதற் பலன். டியூ டு அனாயிண்டிங், அபிஷேகத்தினால தான். அபிஷேகத்தினால ஒரு விதமான முதற் பலனாக மாற்றப்பட்டு அந்த முதற் பலன் எங்கே செலுத்தப்படுகிறது? தேவ சமூகத்தில் கொண்டு போய் செலுத்தப்படுவது போல கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒன்றாக முதற் பலனாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது நாம் இந்த முதற் பலனாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த பண்டிகையும் கூட வருடம் கொண்டாடணும். அப்படி என்றால் அபிஷேகத்தை ஒரு முறை நான் பெற்றுக்கொண்டால் போதாது, அதை திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு பேட்டர்னா தாவீது அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்புறம் இஸ்ரவேல் மூப்பரில் வந்து அவனை அபிஷேகம் பண்ணாங்க. யூதா மனுஷர் வந்து அபிஷேகம் பண்ணாங்க என்றெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்குறோம். அதே போல் எப்போ ஒரு துறை வந்தார், எப்போ ஒரு கன்வென்ஷன் வச்சாங்க, எப்போவோ ஒரு ரிவைவல் மீட்டிங் வந்துச்சு, அன்றைக்கு அபிஷேகம் பெற்று குதிச்சா இப்போ உன்னை காணும். அதல்ல, இந்த எமோஷனலாக வர்றதெல்லாம் சரியில்லை. இன்டர்னலாக இருதயத்தின் ஆழத்தில் தேவாவியாக நமக்குள்ளே செயல்படும் போது தான் தேவ நோக்கு நமக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். அப்படிப்பட்ட அதுதான் எபேசியில வாசித்தோம். தனக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியான தாமே நம்முடைய அச்சாரமாக, அச்சாரத்தின் முத்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. இனியாவது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீங்களா? அழுங்க, போராடுங்க, உங்கள் சரீரத்தை வருத்தப்படுத்துங்க, உபவாசம் விடுங்க. என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என்ன செய்யணும்? அபிஷேகிக்க வேண்டும். ஆமேன். அப்படி நீங்கள் போராடி நீங்கள் கேட்டால், மன்றாடி நீங்கள் கேட்டால், விசுவாசத்தோடு கேட்டால், நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை தருவார். அது விசேஷித்த நறுப்பின் பண்டிகை என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே பண்டிகை நமக்குள்ளே நிறைவேறக்கூடிய ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. ஆமேன். 4 பண்டிகைகள். 1 பஸ்கா, ஓய்வு நாள் பண்டிகை. 2வது பஸ்கா பண்டிகை. 3வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 4வது ஆமாம் பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 4 பண்டிகை ஆசரிக்கிறவங்களுக்கு எக்கால பண்டிகை வருகிறது. ஆமேன். 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு ஏழாம் மாதம் 1ஆம் தேதி, 7வது மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடும் பண்டிகை என்கிற கொண்டாடும் பண்டிகையா இருக்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. எக்கால பண்டிகை. ஆமேன். யாருக்கு இந்த எக்கால பண்டிகை? மற்ற 4 பண்டிகைகளை முறையாக ஆசரித்தவர்கள், மற்ற 4 பண்டிகையினுடைய ஆவிக்குரிய நிலைமையை முறையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவது தான் எக்காலம் துணிக்கும். அப்பொழுது அவரிடத்தில் போய் சேர முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. பார்த்தீங்களா? மரித்தவர்களும் எழுந்திருப்பாங்க,
உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஆமென். அப்படி என்றால் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தோகசை பண்டிகை, இந்த பண்டிகைகளை சரியான விதத்தில் ஆசரித்தால், அனுபவித்தால் மட்டும்தான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளர்ந்தால் மட்டும்தான் எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். ஆமென். எல்லாருக்கும் கேட்காது. எக்கால ஊதுனா எல்லாரும் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆமென். கேட்குமா? கேட்காதா? மற்றவங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியில் என்ன சிக்னலாக அவங்க சங்கு ஊதுறாங்களோ, சயர் நடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அது புரியும். தமஸ்கு வழியில் சவுல் பிரயாணப்பட்டு போகிறாரு, பெரிய இடிமுழக்க சத்தமாக கேட்குது. ஆனால் அவனுக்கு தான் அந்த சத்தம், அவர் பேசுகிற சத்தம் கேட்டு, மற்றவங்கள்லாம் ஏதோ இடிமுழக்க சத்தம் கேட்டுன்னு சொன்னாங்க. அது போல தான் பிரியமானவர்களே, இந்த எக்கால சத்தம் கேட்டு அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த பண்டிகையின் சந்தோஷங்களை அனுபவித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இந்த பண்டிகை நாம் ஆவலோடு காத்திருந்து இந்த எக்கால பண்டிகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தன பாடிடுவோம். ஆனால் எப்படி கூட வருவார், எப்படி நாம் போவோம்? அங்கே 3 சத்தம் வருகிறது. முதல்ல என்ன படிக்கிறோம்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு, இந்த 3 விதமான சத்தம் கேட்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். முதலாவது சத்தம் என்ன? கர்த்தர் ஆரவாரம் பண்ணுகிறார். நம்ம நாடு ஜெயிச்சிட்டா என்ன ஆரவாரம் பண்ணுறாங்க பாருங்கள். டிவியை உடச்சி போடுவாங்க போல. ஏன்? வெஸ்ட் இண்டீஸில் இங்கே இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி பெரிய ஆரவாரம். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நாம் அந்த பூரணத்தை அடைந்த அவரிடத்தில் போக விரும்பும்போது, ஓ இந்த மனுஷனை இந்த மனுஷனுக்காக நான் செய்த காரியமெல்லாம் வீணாக போடணும், அவருக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்க ஐஏஎஸ்ஸாக வந்து எப்படி இருப்பீங்க? இப்படியெல்லாம் நடப்பீங்க, கீழே பார்க்க மாட்டீங்களே. நாம் உயர்த்தப்படும் போது அவருக்கு ஆரவார சத்தம், சந்தோஷம் உண்டாகிறது. ரெண்டாவது என்ன சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தம். தூதர்கள் நமக்கு சேவை செய்கிறவங்க. தூதர்கள் நமக்கு சேவை செய்கிற யாத்திரை. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நமக்கு இந்த தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள். நமக்கு பணிவிடை செய்த தூதர்களுக்கு நம்ம பாரு சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா? என் ஸ்டூடெண்ட்டு கலெக்டராக இருக்கிறான், டீச்சர்ஸ் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என் கீழே படித்தவன் இப்போ எப்படி இருக்கிறான், சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அதே போல் நமக்கு சேவை செய்த தேவ தூதன், பிரதான தூதனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மனுஷனுக்காக நான் உதவி செய்தது, இந்த மனுஷனை பாதுகாத்தது ஒரு வீணாக போடு. தேவ தூதன் நமக்கு சேவை செய்கிற தூதன், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிறகு என்ன? எக்கால சத்தம், ஜெயதுணி, ஜெயகரமான துணி. தேவ எக்காலம் துணிக்கும் போது தேவன் இறங்கி வருவார். நாம் அவரோடு கூட சத்தம் கேட்டு சித்தம் செய்து அவருடைய சமூகத்தில் செல்ல கத்தனம் உதவி செய்வார். இது ரொம்ப முக்கியம். ஆமீன். அடுத்து 6வது பாவ நிவாரண பண்டிகை என்று சொல்லி இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது என்றாலும் அதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமீன். பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கைவிடப்பட்ட சபை 7 வருடம் உபத்திரவம். அதில் முதல் 3 வருடம் உபத்திரவ காலம் என்றும் மற்ற 3 ஆண்டு மகா உபத்திரவம் என்றும் 2 பகுதியாக வேத ஆராய்ச்சி பார்ப்பீர்கள். 1360 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்துக்கொள்ளுங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக இதை நாம் சொல்லுகிறோம். கைவிடப்பட்டால் எங்கே போகணும்? உபத்திர காலத்துக்கு போகணும். அங்கே போய் முத்திரை தரிக்கணும், அதை தைச்சு இதை செய்யணும். அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், இரத்த சாட்சியை மறிக்கிறோம் என்று அந்த முதலாவது உபத்திர காலத்தில் மரித்தால், இரத்த சாட்சியாக மரித்தால் அவங்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு இருக்குது. ஆமேன். இப்போவே சின்ன பாடு தலைவலியும் காய்ச்சலுமே சகிக்க முடியல, அவன் கொடுக்குற உபத்திரத்தை சகிக்க முடியுமா? அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவோம்.
ஆகவே 23 அதிகாரம் 26 வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. 9ஆம் தேதி சாயங்காலத்திலே தொடங்கி 10ஆம் தேதி சாயங்காலம் வரை இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாள் பண்டிகை சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, கைவிடப்பட்ட அந்த ஜனங்கள் தங்கள் ஆத்மா என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடும், செத்தாலும் பரவாயில்ல, மரணம் நேரிடுகிறதாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்கு ரத்தத்தினாலும் என்ன சாட்சியா மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்றால் அந்த பகுதியில் 27ஆவது வசனம் 27ஆம் வசனம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி 29ஆம் வசனம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் 32ஆம் வசனம். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாவை தாழ்த்தி உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக மரித்தால் இந்த பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகையை அவங்க ஆசரித்து வருவாங்க. அவங்களும் ரகசிய வரியில் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆமேன். இந்த பண்டிகை கர்த்தர் தம்முடைய ரகசிய வரியில் மணவாட்டி சபையை தம்முடன் சேர்த்து கொண்ட பிற்பாடு, அதாவது பூமியிலே முதற் பழங்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிற்பாடு, கைவிடப்பட்ட ஜனங்களில் யாரெல்லாம் இரத்த சாட்சியை மறிக்கிறார்களோ அவர்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள மாறுறாங்க. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். 2ஆம் மரணத்துக்கு அவங்க மேலே அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவங்க எப்படி இருக்கணும்? மிருகத்தின் முத்திரையாவது மிருகத்தின் நாமத்தையாவது தரித்து கொள்ளாமல் எதையும் எல்லாவற்றையும் சகித்து மரணத்துக்கு தங்களை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தால், முதலாவது அந்த உபத்திரவ காலத்தில் அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இரத்த சாட்சியை மறிக்கும்போது அவர்களும் இந்த முதற் பலனாக சேர்க்கப்படுவார்கள். ஆமேன். அதனால்தான் அங்கே பாவ நிவர்த்தி பண்டிகை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு நாம் போடாமா வேண்டாமா? வேண்டாம், அதுக்கு முன்னே நாம் போயிடணும். ஆமேன். எப்படியாயிலும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. ஆங்கில பாட்டில் முதலடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமான வாழ்க்கையிலிருந்து என்ன அந்த கிருபை சந்தித்தது. அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது தெரியாது. பாட எங்களுக்கு இன்னும் பாடிக்கொண்டே இருக்கலாம் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசி பண்டிகை கூடார பண்டிகை. ஆமேன். லேவியராகமம் 23:33 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் அதே 7ஆம் மாதம் இப்ப 15ஆம் தேதி முதல் நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஆமென். அல்லேலூயா. 7ஆவது மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி முதல் 7 நாட்களும் அவங்க இந்த தகன பலியை செலுத்த வேண்டும். அதுலேயும் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கூடார பண்டிகை என்று சொல்வது 1000 வருட ஆளுகை. ஆமேன். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ள இந்த பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட என்ன செய்வாங்களா? 1000 வருடம் ஆளுகை செய்வார்னு சொல்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போகிற இடம்தான் கூடார பண்டிகை என்று சொல்வது. அதில் உங்கள் இந்த வசனத்தை படித்தீங்கன்னா, அந்த பேரிச்சம் இலைகள், விருச்ச கனிகள், தலைத்திருக்கிற விருச்சங்கள், கிளைகள், ஆற்றலறிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும். இந்த பண்டிகை அந்த வசனம், முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். கூடாரங்களிலே குடியிருந்து மகிழ்ச்சியாயிருங்கள். படிச்சா அப்படி தெரியும். ஏன் இந்த கூடார பண்டிகை என்றால், முன்னாட்களில் தேவ ஜனங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். வனாந்திரம் முழுவதும் அவங்க பில்டிங் இருந்ததா? இல்லை,
கூடாரத்திலே குடியிருந்த அதை ஞாபகப்படுத்துவதற்காக தங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு முன்பாக இந்த கூடார பண்டிகை என்று சொல்வது 1000 வருட ஆளுகையில் அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். ஆமேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை அவர்கள் அறியணும், மற்ற பிரஜாதிகளும் அறியணும், தங்களுடைய சந்ததிகளும் அறிய வேண்டும். ஆகவே இந்த பண்டிகை 1000 வருட ஆளுகையை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிக்கப்பட்ட இந்த 7 வித்தியாசமான பண்டிகைகளும் ஆவிக்குரிய 7 வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இருக்கிறது. நாம் 6 பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு நாம் செல்லாதபடி 5வது பண்டிகையிலேருந்து ஜம்ப் பண்ணி 7வது கூடார பண்டிகைக்கு நாம் போக வேண்டும். இதுக்காகத்தான் தேவன் நம்மை பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான வேதபாட சத்தியம். இதை நாம் சரியாக அறிந்து கொண்டால்தான் சரியாக நம்ம ஓட்டத்தை ஓட முடியும். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், ஞானஸ்நான சத்தியத்தை காத்துக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நாம் இன்னும் வளர்ச்சி அடையணும், முதற்பலன்கிறதை அறிந்து செயல்படணும், வேறுபாடு செய்து பரிசுத்தமாக தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் வெளிப்படுவோம் என்பது தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நவ எருசலேம் மணவாளன். ஆமேன். என்னுடைய மணவாளன். ஆமேன். அல்லேலூயா. என்னுடைய மணவாளன் வரப்போகிறார் என்கிற சந்தோஷத்தோடு கூட அப்பா மணவாளன் வர்றாருன்னா எல்லோரும் பெரிய கை தட்டி சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? பெண் வருதுன்னா அப்படியே எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்கிறாங்க இல்லையா? நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். நிதம் ஜபத்துடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நிதம் ஜபத்துடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, புது எருசலேமா புதிய நகரமதான் நாம் இணைந்திடுவோம் அவரில். புது எருசலேமா புதிய நகரமதான் நாம் இணைந்திடுவோம் அவரில். எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். புவி மீதினில் சரீரமிட்டு என்று வரும் என காத்திருக்கும். அல்லேலூயா. சரீரமிட்டு என்று வரும் என காத்திருக்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மணவாட்டியாய். ஆமென். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மணவாட்டியாய் மாறிடுவோம். எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே
இயேசு வருகிறார். மாரநாதா, நாம் ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். முதல் பலனாக அவரிடத்திலே சேர்க்கப்பட முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதித்து உண்மை மேம்படுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கத்தாவே கடைசி ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால் நம்ம துதிக்கிறோம். இந்த மாதமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உம்மை போற்றி உம்மை புகழ உம்மை வாழ்த்த வணங்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் மட்டும் நீர் எங்களை நடத்துகிறீர், சபையை நடத்துகிறீர், ஜனங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையிலே ஆவியானவர் எழுந்தருளபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். இப்போது நீர் எங்கள் மத்தியிலே உலாவி வந்து கொண்டிருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நம்ம ஸ்தோத்திரா. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பயத்தோடு பக்தியோடு உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய நல்ல தேவ பய பக்தியை கத்த தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரே நேரப்பட கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேரட்டும். ஆண்டவரே, நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பண்டிகைகளை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. கத்தாவே, நாங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு வரும்போது மோசேக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு பண்டிகைகளாக நீர் ஆசரிக்க சொன்னீர் ஆண்டவரே. அந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் கத்தாவே எப்படி பண்டிகை ஆசரித்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி ஆண்டவரே நாங்கள் புளிப்பில்லாத அப்பங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பழைய புளித்த மாவோடு அல்ல எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எப்படிப்பட்டதான ஜீவியம் இருக்கிறது, புளிப்பான காரியங்களோ அசுத்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வேறுபாடு ஜீவியத்தை குறித்து எங்களோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, நாட்களிலே கத்தாவே எங்களை வேறுபட்டு வாழ வேறுபட்டு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்கிற ஆண்டவர். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி உலக சிநேகம் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக பகை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் கத்தாவே வேறுபாடு ஜீவியத்தை கத்தாவே பாதுகாத்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. சபைக்கு விசேஷித்த கிருபை அதில் தர வேண்டும் என்று ஆண்டவர் உடைய கரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர். விசேஷம் அபிஷேகம் பெறாத கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களெல்லாம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே அந்த கால சத்தத்தை கேட்க ஆண்டவரே எல்லாருக்கும் அல்ல ஆண்டவரே, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவரே. எப்போது விழித்திருக்கிறவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் ஆண்டவரே. அப்படி விழித்திருந்து ஜெபித்து உம்முடைய ஆண்டவரே அந்த நாளுக்கு என்று எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொரு பண்டிகைகளை குறித்து ஒவ்வொன்றாக நீ எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த பண்டிகைகளெல்லாம் கர்த்தர் ஆசரிக்கப்பட எப்படி ஆசரிக்கப்படணும், எப்படி நாங்கள் அந்த பண்டிகையை நினைவுகூற வேண்டும், எப்படியெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. முதற் பலன்களெல்லாம் கதிர்கட்டுகளெல்லாம் நம்முடைய சமூகத்திலே கத்தாவை கொண்டு வந்து அந்த நாட்களே நீ சொன்னது போல இந்த நாட்களே முதற் பலன்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நாளிலும் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தர் நான் கேட்டோம். அதில் நடக்க சபையாருக்கு வேண்டிய கிருபைதார், எங்களுக்கு வேண்டிய கிருபைதார் ஆண்டவரே. எதிலே குறைபட்டிருக்கிறோம், எதில் தவறி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாள் நாங்கள் அலசடி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எக்கால சத்தத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறோம். நீ எப்போ வருவீர், உண்மை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய சமூகத்தில் சேர வேண்டும், சபையை தகுதிப்படுத்தும், மற்றவர்களை நாங்கள் தகுதிப்படுத்த வேண்டிய கிருபையை தாரோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு